2 years of mutual fund investingல நான் நிறையவே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களே என்ன மாதிரி பிகினர் ஆர் ஸ்மால் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போற மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணிட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. மிஸ்டேக்ஸ் பண்றதெல்லாம் ரொம்பவே நார்மல், எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். பட் அது ஒரு மிஸ்டேக்னே தெரியாம கண்டினியூவா பண்றதுதான் தப்பு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் பண்ண 5 மேஜர் மிஸ்டேக்ஸை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ தட் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம நீங்க அவாய்ட் பண்ண முடியும். Let us get into the video. மிஸ்டேக் நம்பர் 1, வெயிட்டிங் ஃபார் தி மார்க்கெட் டிராப். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் இந்த மார்க்கெட் டிராப்க்கு வெயிட் பண்ணது தான். நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியல் டேஸ்ல மார்க்கெட் டிராப் ஆனா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மந்த்லி சேலரி வருதா, மார்க்கெட் டிராப் ஆகுதான்னு பார்ப்பேன். டிராப் ஆகலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். திருப்பி அதே சொல்றேன்ல, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ்டரியே பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன இண்டெக்ஸ் ஃபண்ட், நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த கிராஃப்ல எங்கெல்லாம் ப்ளூ கலர் டாட் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் டாட். அப்போ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இது ஒரு டிராப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டிராப் வந்திருக்கு, அப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிராப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் ஒரு டிராப், அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேல போக ஸ்டார்ட் ஆகுது, அது ஆல்மோஸ்ட் டிராப் நியர்ல இருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு டிராப், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் ஒரு டிராப், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, எல்லா டிராப்பையும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பரா விஜய்னு அப்போ தோணுச்சு. ஆனா இப்ப திங்க் பண்ணும்போது இது ஒரு பெரிய மிஸ்டேக்கா தெரியுது. இதுல என்ன விஜய் தப்பு இருக்கு? மார்க்கெட் டிராப்ல இருக்கும் போது வாங்கியிருக்க, அப்போ கம்மியான பிரைஸ்க்கு வாங்கியிருக்க, ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வர போகுது, இது நல்ல டெசிஷன் தானே உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த டிராப்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது NAV பிரைஸ் 12.27, இந்த டிராப்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது NAV பிரைஸ் 12.38. பட் இந்த டிராப்க்கு வெயிட் பண்ணி ஜூலை, ஜூன், மே மந்த்ல இன்வெஸ்ட் பண்ணாமலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த இடம் பாக்குறதுக்கு அப் ட்ரெண்டா தான் தெரியுது, ஆனா இந்த பிரைஸை கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லாமே லோ தான். இது 12.27 பார்த்தோம், ஆனா இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 12.03 தான். இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 11.86 தான். இந்த டிராப்க்கு வெயிட் பண்ணி இங்க இன்வெஸ்ட் பண்ணாம நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருப்பேன். சேம் இங்கேயும் அதே தான். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, மார்க்கெட் கண்டிப்பா டிராப் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல மாசம் இன்வெஸ்ட் பண்ணாமலே இருந்திருக்கேன். மார்க்கெட் எப்ப டிராப் ஆகுதோ அப்ப இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நம்ம இதை ஆக்சுவலா க்ளோஸா பாத்தீங்கன்னா, இங்க இன்வெஸ்ட் பண்றதை விட நம்ம இங்கதான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டாப்ல இருக்கு. கரண்ட் NAV பிரைஸ் 16.47. மார்க்கெட் டாப்ல இருக்கு, அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணாம மார்க்கெட்க்கு வெயிட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, மேபி 1 மந்த்லயோ 6 மந்த்லயோ 1 இயர்க்கு அப்புறமா இதை விட பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். அந்த டைம்ல மார்க்கெட் டிராப் ஆகி இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த பிரைஸை விட அது ஹையஸ்ட் பிரைஸ்ல தான் இருக்கும். நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். So don't wait for market drop, invest regularly. வேணும்னா நீங்க இப்படி பண்ணலாம், SIP மெத்தட்லயோ இல்லனா மந்த்லி நீங்களே மேனுவலா ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் எப்பலாம் டிராப் ஆகுதோ அப்போ எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இட் வில் பி ஸ்மார்ட், நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் என்ன மாதிரி மார்க்கெட் டிராப் ஆனா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அப்படி மார்க்கெட் டிராப் ஆகலாம் இன்வெஸ்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு தப்பான டெசிஷன் மட்டும் எடுக்காதீங்க. ரீசெண்டா கூட SIP மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா இல்லனா மார்க்கெட் டிராப்ல லம்சமா இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அந்த அனலைசிஸ்ல கூட SIP மெத்தட்ல மார்க்கெட் கண்டிஷன்லாம் பார்க்காம கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணாதான் அதிகமான ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. சோ இன்வெஸ்ட் ரெகுலர்லி. மிஸ்டேக் நம்பர் 2, இன்வெஸ்டிங் இன் ரெகுலர் ஃபண்ட். டைரக்ட் ஃபண்ட், ரெகுலர் ஃபண்ட்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63%. இது டைரக்ட் ஃபண்ட். இப்போ சேம் பெராக் பாரிக்ல ரெகுலர் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். கோ. சேம் பெராக் பாரிக் ஃபிளெக்ஸிகேப் மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இப்போ 1.28%. டைரக்ட் ஃபண்ட்ல 0.63%, இப்போ 1.28%. 0.65% மோர். டைரக்ட் ஃபண்டை விட ரெகுலர் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆல்மோஸ்ட் டபுள் த டைம் இருக்கு. இதுல என்ன விஜய் ப்ராப்ளம் இருக்கு? ஜஸ்ட் 0.65% தானே டிஃபரன்ஸ்? நோ, இட்ஸ் எ பிக் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்றதுக்கு தான் ஒரு எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்ல ஆரஞ்சு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது மட்டும் தான் இன்புட் ஃபீல்ட். அங்கதான் நம்ம வேல்யூவை டைப் பண்ணணும். ரிமைனிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட். மந்த்லி நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 5000 rupees வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நம்ம ஃபிளெக்ஸி கேப்பை பத்தி பாக்குறதுனால ஆவரேஜா 14% வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீழே டைரக்ட் ஃபண்ட், ரெகுலர் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை டைப் பண்ணணும். நம்ம இப்பதான் பெராக் பாரிக் டைரக்ட் அண்ட் ரெகுலர் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்த்தோம், அது அப்படியே டைப்
டிவைட் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் இட். நம்ம டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைச்சிருக்கும், டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைச்சிருக்கும்ன்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேட் ஆயிடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் ஃபண்டை விட ரெகுலர் ஃபண்டுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா தான் இருக்கும். சோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தா டைரக்ட் ஃபண்ட்ல அதிகமா இருக்கும், ரெகுலர் ஃபண்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த கொஞ்சம் கம்மி அப்படின்றது தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். மந்த்லி 5,000 ருபீஸ்னா 1 இயர்ல டோட்டலா 60,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா டோட்டல் போர்ட்ஃபோலியோ 63,625 க்ரோ ஆயிருக்கும். இதுவே நீங்க டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 63,817 ருபீஸ். டைரக்ட் ஃபண்டை விட ரெகுலர் ஃபண்ட்ல ஜஸ்ட் 192 ருபீஸ் கம்மியா கிடைச்சிருக்கும். It's not a problem. Next year 2 வருஷத்துல டோட்டலா 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ரெகுலர் ஃபண்ட்ல 1,35,831 க்ரோ ஆயிருக்கும். டைரக்ட் ஃபண்ட்ல 1,36,709 ருபீஸ். ரெகுலர் அண்ட் டைரக்ட்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 878 ருபீஸ். Still it's not a problem. But அப்படியே வருஷம் டபுள் ஆகி 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 47,287 ருபீஸ் ரெகுலர் ஃபண்ட்ல கம்மியா கிடைச்சிருக்கும். அப்படியே 20 இயர்ஸ்னு பார்த்தோம்னா 5,08,488 ருபீஸ் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி 30 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 32,52,767 ருபீஸ் ரெகுலர் ஃபண்ட்ல கம்மியா கிடைச்சிருக்கும். 32 lakhsலாம் கம்மியான அமௌண்டே இல்ல. நம்ம இன்ஃப்ளேஷனே அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஸ்டில் 32 lakhsன்றது பிக் அமௌண்ட் தான். இப்போ இந்த 5,000 15,000 இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போனா மந்த்லி 15,000 நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணா டைரக்ட் ஃபண்டை விட ரெகுலர் ஃபண்ட்ல 97,58,301 ருபீஸ் கம்மியா கிடைச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 1 crore. It is very big. நான் ஓவர் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. அந்த ஜஸ்ட் 0.65% 30 இயர்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங்ல அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும். சோ என்னோட சஜஷன் டைரக்ட் ஃபண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுவே நீங்க ஒரு அட்வைசர் மூலமா ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓகே அந்த அட்வைசருக்கும் ஒரு கமிஷன் போகும்னு சொல்லிட்டு அவேர்னஸோட ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஓகே. பட் நிறைய பேர் இண்டிவிஜுவலா தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த டைரக்ட்க்கும் ரெகுலருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம ரெகுலர் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீங்க அந்த தப்பை மட்டும் கண்டிப்பா பண்றாதீங்க. இந்த எக்ஸல் ஷீட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்திருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 3, செல்லிங் த ஃபண்ட் பிஃபோர் 1 இயர். ஆல்மோஸ்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே எக்ஸிட் லோடுன்னு ஒன்னு இருக்கும். வாட் இஸ் எக்ஸிட் லோட்? ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பர்டிகுலர் டைம் குள்ளேயே நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபண்டுக்கு நீங்க பெனல்டி பே பண்ணணும். அந்த பெனல்டி தான் எக்ஸிட் லோட். மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸிட் லோடா பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் பராக்பரிக் ஃபிளெக்ஸிகேப் எடுத்துக்கலாம். இதோட எக்ஸிட் லோட் 2%. இது ரொம்பவே அதிகம். இந்த எக்ஸிட் லோடுக்கு பக்கத்துல இருக்க இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணா இன்னும் டீடைலா பார்க்க முடியும். நம்ம இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் கூட 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நோ எக்ஸிட் லோட் ஃபார் தட். பட் அதுக்கு மேல 10%க்கு மேல நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா அதுக்கு பெனல்டி இருக்கு. 2% if the investment is redeemed on or before 365 days. அதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு within 1 year குள்ளே நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா வித்ட்ரா பண்ற அமௌண்ட்ல 2% பெனல்டியை பே பண்ணணும். ஆஃப்டர் 1 year அது 1%. if the investment is redeemed after 365 days to 730 days. after 730 days no exit load. இங்க இன்னொரு அட்வான்டேஜ் தந்திருக்காங்க. no exit load will be charged in case of switching transaction between regular fund and direct fund. இந்த கால்குலேஷனையும் எக்ஸல் ஷீட்ல கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 வச்சுக்கலாம். annual interest rate FlexiCapனால சேம் 14%. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். less than 1 இயர்ல நம்ம 10% மேல வித்ட்ரா பண்ணோம்னா 2% எக்ஸிட் லோட் பே பண்ணணும். மந்த்லி 5,000னா டோட்டலா 60,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். இதுக்கு 14% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சுக்கிட்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 64,004 ருபீஸா க்ரோ ஆயிருக்கும். நம்ம 1 இயர்ல வெயிட் பண்ணாம 11 மந்த்லயோ இல்ல 10 மந்த்லயோ வித்ட்ரா பண்ண போறோம்னா அதுக்கு பெனால்டி 2%. நம்ம டோட்டலா எவ்வளவு வித்ட்ரா பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமா வித்ட்ரா பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு எக்ஸிட் லோட் 1,280 ருபீஸ் பே பண்ணணும். அப்போ ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ 62,724 ருபீஸ். ப்ராஃபிட்னு பார்த்தா இங்க 4,000 மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவல் ப்ராஃபிட் 2,724. இங்க ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 14% தந்திருக்கேன். லாஸ்ட் 1 இயர்ல மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் 5%, 4%, 6%, 2% தான் தந்துட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட் 1 இயரை கன்சிடர் பண்ணி 5% தந்தோம்னா இப்போ ப்ராஃபிட் ஜஸ்ட் 166 ருபீஸ் தான். நம்ம இந்த 5% இப்போ 4% மாத்தி பார்க்கலாமே. ப்ராஃபிட்ல பார்த்தா -110 ருபீஸ். இங்க என்னமோ கிரீன் கலர்ல 4% பாசிட்டிவா தான் இருக்கும்.
ஆனா நீங்க 1 இயர்க்குள்ள வித்ரா பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிட் லோடுன்னு சொல்லிட்டு 1222 rupees பே பண்ணணும். அப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட்டா பார்த்தா நம்ம லாஸ்ல இருப்போம். இந்த ரீசன்னால தான் லெஸ் தென் 1 இயர்ல ஒரு ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகாதீங்கன்றத சொல்றேன். நம்ம இப்ப பார்த்தது ஜஸ்ட் எக்ஸிட் லோட். இதை தாண்டி 1 இயர்க்குள்ள நீங்க வித்ரா பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். நீங்க பண்ண ப்ராஃபிட்ல 20% டாக்ஸா பே பண்ணணும். 1 இயர்க்கு மேல ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 12.5%. அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். எனிவே நீங்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க இந்த டாக்ஸேஷன் பத்திலாம் ஒரி பண்ண வேணாம். ஏன்னா எல்லாமே எக்ஸப்ஷன்லயே போயிடும். பட் இந்த எக்ஸிட் லோட பத்தி ஒரி பண்ணியே ஆகணும். எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த எக்ஸிட் லோட் பத்திலாம் சுத்தமா அவேர்னஸ் இல்ல. இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2 or 3 டேஸ்ல எல்லாம் வித்ரா பண்ணிருக்கேன். சோ நீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4, சூசிங் ஃபண்ட் பை பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும்னா நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தோன்றது லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன். கமெண்ட்ல கூட நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 இயர்ல செம்ம ரிட்டர்ன் வந்திருக்கு, நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன் தான் இம்பார்ட்டன்ட். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒர்க் ஆகாது. நான் இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். 2017 to 2019ல டாப் 5 ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட் 2020 to 2022ல 165 ரேங்க்குக்கு போயிடுச்சு. செகண்ட் ரேங்க்ல இருக்க ஃபண்ட் 161 ரேங்க். தேர்ட் ரேங்க்ல இருந்த ஃபண்ட் 53rd ரேங்க். நம்ம தான் எப்பவுமே ரிட்டர்ன்ல டாப்ல இருக்க ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ 2017ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா 2022ல 165 ரேங்க். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இயர் ஆன் இயர் ஃபண்டோட ரேங்கிங்கே போட்டிருக்காங்க. இந்த பிளாக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 6 மந்த்ல ஒரு ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, லாஸ்ட் 1 இயர்ல ஒரு ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குன்றதுனால நெக்ஸ்ட் இயர் அந்த ஃபண்ட் சேம் பெர்ஃபார்மன்ஸ் தரும்னு நினைச்சீங்கன்னா 90% அதுக்கு சான்ஸ் இல்ல. பிகாஸ் மார்க்கெட்டே ஒரு சைக்கிள்ல தான் ரன் ஆகும். இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தா ஒரு ஃபண்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் கண்டிப்பா மார்க்கெட் சைட்வேஸ்க்கு வரும். அப்போ வேற ஒரு ஃபண்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜி சைட்வேஸ்க்கு கரெக்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட் பேரிஷ் ட்ரெண்டுக்கு வரும். அப்போ வேற ஒரு ஃபண்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். சோ ரிட்டர்ன்ஸை மட்டும் வச்சு ஒரு ஃபண்டை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபேக்டரை வச்சுக்கோங்க. அதை தாண்டி ரிஸ்க், ஃபண்டோட மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபண்ட் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, நாட் இன்வெஸ்டிங் பேஸ்ட் ஆன் கோல்ஸ். நம்ம பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை ஃபைண்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றதை விட ஃபர்ஸ்ட் நம்ம கோல் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோலுக்கு ஆப்டான கேட்டகரி சூஸ் பண்ணணும். தென் அந்த கேட்டகரி தான் பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும், சேம் டைம்ஸ் ரிஸ்க்கும் கம்மியா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி 50 கிடைச்சது, அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் டைவர்சிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சது. ஸோ டைவர்சிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலும் பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கரெக்டான மெத்தடே கிடையாது. நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம்ன்றதுல கிளாரிட்டி இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கோலுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், ஒரு சில பேர் பிசினஸ்க்காக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வீடு கட்டணும்னு இருக்கலாம். முக்கியமா ஷார்ட் டேர்ம் கோல். எல்லாருக்குமே ஷார்ட் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் 3 மந்த்ல பைக் வாங்கணும், நெக்ஸ்ட் 1 இயர்ல மேரேஜ் இருக்கு, ஆர் 3 இயர்ஸ்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஷார்ட் டேர்ம் கோல். நான் அந்த ஷார்ட் டேர்ம் கோல்லாம் கன்சிடர் பண்ணவே இல்லை. கேட்டா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சொல்லிப்பேன். ஓகே, அப்ப ஷார்ட் டேர்ம் கோலுக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஐ எம் பிளாங்க். பிகாஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே லாங் டேர்ம் ஃபண்ட் தான். எனக்கு இப்பதான் இந்த கோல் பேஸ்டு போர்ட்ஃபோலியோ பத்தி தெரிய வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என் போர்ட்ஃபோலியோவை கோல் பேஸ்டு போர்ட்ஃபோலியோவா மாத்திட்டு இருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்தே கோல் பேஸ் பண்ணி கேட்டகரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. என் போர்ட்ஃபோலியோல சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். தட்ஸ் இட். மேஜர் 5 மிஸ்டேக்ஸ் ரொம்ப டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நம்புறேன். நீங்க இந்த மிஸ்டேக்ஸ்ல எந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை தாண்டி வேற என்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We'll grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, warriors.